இருப்புப்பாதை காவல். ஓடும் ரயிலில் மதுபோதையில் பயணிகளுக்கு இடையூறு செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 25/5/2024 இரவு சுமார் 8:55 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட வண்டி எண் .226339 ஆலப்புழா விரைவு வண்டியில் S-10 பெட்டியில் படுக்கை எண் .15 இல் மணிகண்டன் ராஜமாணிக்கம் கொளத்தூர் சென்னை என்பவரும் அவருடைய குடும்பத்தினரும் பயணம் செய்து வந்தனர். அப்போது வண்டியானது 26/05/2024 அதிகாலை ஈரோடு மற்றும் திருப்பூர் ரயில் நிலையங்களுக்கிடையே செல்லும்போது S-10 பெட்டியில் பயணம் செய்து வந்த இளைஞர்கள் மதுபோதையில் புகை பிடித்து கொண்டும் சத்தமாக அநாகரீகமாக பேசிக் கொண்டும் சக ரயில் பயணிகளுக்கு தொந்தரவு செய்யும் வகையில் நடந்து கொண்டவர்களை குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் இருக்குமிடத்தில் ஏன் புகை பிடிக்கிறீர்கள் என கேட்ட மணிகண்டன் என்பவரை மேற்படி நபர்கள் தரக்குறைவாக திட்டியும் கொலை மிரட்டல் விடுத்தும் கைகளால் தாக்கிவிட்டு வண்டியானது திருப்பூர் ரயில் நிலையம் வந்ததும் இறங்கி ஓடிவிட்டனர். இச்சம்பவம் குறித்தான காணொளியானது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இது சம்பந்தமாக மணிகண்டன் என்பவர் கொடுத்த புகாரின் மீது திருப்பூர் இருப்புப்பாதை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட எதிரிகளை கைது செய்ய இருப்புப்பாதை காவல் உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் யாஸ்மின் காவல் துணை கண்காணிப்பாளர் கோயமுத்தூர் அவர்களின் மேற்பார்வையில் தனலட்சுமி காவல் ஆய்வாளர் போத்தனார் தலைமையில் பாபு உதவி ஆய்வாளர் மற்றும் கார்முகில்வாணன் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆகியோர் அடங்கிய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு எதிரிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இதில் எதிரிகள்: 1 அசோக் 18 பாளையக்காடு திருப்பூர், 2 பவன்குமார் 17 திருப்பூர் இளஞ்சிறார் ஆகியோரை நேற்று மே 26, 2024 இம் தேதி கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி முதல் எதிரியை நீதிமன்ற காவலுக்கும் இளம் சிறாரை சிறார் இல்லத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். இன்று மே 27, 2024 இம் தேதி மேற்கண்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் 2 எதிரிகள்: 1 சுடலைராஜ் 18 மன்னாரை திருப்பூர், 2 கரண் 23 கோல்டன் நகர் திருப்பூர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். எதிரிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேற்படி சம்பவத்தை தொடர்ந்து இரவு நேர இரயில்களில் ரோந்து அலுவலை அதிகரித்து ரயில் பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்க அனைத்து ஆய்வாளர்களுக்கும் அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. ரயில் பயணிகள் பாதுகாப்பு சம்பந்தமான புகார்களுக்கு 24/7 இருப்புப்பாதை காவல் உதவி மைய எண் 1512 மற்றும் வாட்ஸ்அப் எண் 9962500500 தொடர்பு கொள்ளவும்.